வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. ரோட்டில் போகும்போது சாலையோரங்களில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃப்ளவர் செடி இருக்கும் இல்லையா, கலர் கலராக இருக்கக்கூடிய அழகான இந்த பூக்கள் கிட்ட நின்று நம்மள நிறைய பேர் ஃபோட்டோஸ் கூட எடுப்போம் இல்லையா. இந்த பேப்பர் ஃப்ளவர் அழகை தாண்டி ஒரு சில ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தேநீரை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரவங்களுக்கு 3 முக்கியமான நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். நல்ல பிங்க் நிறத்தில், ஆரஞ்சு நிறம், வெள்ளை நிறம்னு நிறைய கலரில் இருக்கக்கூடிய இந்த பேப்பர் ஃப்ளவர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் அழகுக்காகவும் வளர்க்க ஆரம்பித்துட்டாங்க. இந்த பேப்பர் ஃப்ளவரை ஆங்கிலத்தில் போகன் வில்லா ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக சளி, இருமல், ரொம்ப குறிப்பாக பார்த்தா தொண்டை கட்டு, தொண்டை கரகரப்பு இதெல்லாம் சீக்கிரமே சரி பண்ணுறதுக்கு இந்த தேநீர் ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு 3 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே சீக்கிரமாக அந்த பாதிப்புலேருந்து வெளிவர முடியும். ரெண்டாவது, நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். எந்த அளவுக்குன்னு பார்த்தா பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும். மூணாவது, நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு உங்கள் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் பராமரிக்கவோ இந்த தேநீரை தொடர்ச்சியாக நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டே வரலாம். இப்போ இந்த பேப்பர் ஃப்ளவர் தேநீர் எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, பூக்களை ஒரு 15 பூக்கள், 15லேருந்து 16 பூக்கள் எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு நான் சொல்லக்கூடிய அளவு. இதை எடுத்து தண்ணியில் க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு வெள்ளை நிற பகுதி இருக்கும், அதை மட்டும் கிள்ளி நீக்கிடுங்க. இந்த ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணணும், 15லேருந்து 16 பூக்கள் அப்படின்றதே ஒருத்தருக்கு போதுமான அளவாக இருக்கும். 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். 3 கிளாஸ் தண்ணின்றது நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. 1 கிளாஸ் வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே 1 டீஸ்பூன் அளவு தூய்மையான தேன் இதில் சேர்த்து கலக்கிட்டு காலையில் முதல் உணவாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா காலை உணவுக்கு 30 நிமிஷம் முன்னாடி, இல்லை 11 மணி அளவில் டீ, காஃபி எதாவது குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த தேநீர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் ஒரு 4லேருந்து 5 மணி அளவில் இந்த தேநீர் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் இந்த தேநீரை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரவங்களுக்குலாம் பார்த்தா எலும்புகளும் நல்ல வலுவடையும், நீரிழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். இட்டாலியன் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஃப்ளவரோட எசன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சாரை தான் ஃபுட் கலரிங்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.